அரசு மருத்துவமனைகளில் பணி நேரத்தில் டாக்டர்கள் இல்லைன்னா உடனடியாக நீக்கப்படுவாங்கன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்தும் கூட தமிழ்நாடு முழுக்க பல அரசு மருத்துவமனைகளில் பணி நேரத்தில் டாக்டர்கள் வராமல் நோயாளிகள் படும் துயரங்கள் சொல்லி மாளாது. சென்னை வலசரபாக்கம் மண்டலம் போரூரில் சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை இயங்கி வருது. அதிமுக ஆதரவு நடிகரான கஞ்சா கருப்பு அங்கே வந்திருக்காரு. அவர் சிகிச்சை பெற வந்தாரா வேறு எதுக்காக வந்தாரான்னு தெரியலை. அவர் வந்தப்போ அங்கே டாக்டர் ரூமில் டாக்டர் இல்லை, ஆனால் ஏசி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. உடனே கஞ்சா கருப்பு கொந்தளிச்சிட்டாரு. 2.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் டாக்டரை காணோம். இங்கே எல்லாமே தப்பாக நடக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க, டாக்டர் இங்கேன்னு கேள்வி கேட்டு விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. வந்துட்டு எனக்கு கூட ஒருத்தருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் வச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, மண்டை ஒடிஞ்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது தான் 8 மணி சொல்லிட்டு 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுறாங்க. யாரும் சாப்பிடல. சம்பளத்தை அவங்க சேர்த்து வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான், எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் ஹாஸ்பிடல், அதை சொல்லுங்க. நிறைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர் ஏமா ஒரு சொல்லுங்க, என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க அந்த மாட்ட? 9 மணி டாக்டர் யாரு சொல்லுமா? சரி நான் வந்து பாக்குறேன். இவங்க கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாரு டாக்டர்? பேர சொல்லுமா நீ முதல்ல. மா நீங்க எழுதி கொடுங்க. யார் யார் டாக்டர் இருந்தா இந்த போர்டு சொல்லுங்க மேடம். ஆப்ஷன் யாராங்க மேடம்? நாங்க தேடி தெரிய முடியாது. எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரப்போது தேவையில்ல உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்டாங்க. சேவ் பண்ணி மாட்டிக்கிறீங்க. நான் சொல்லிட முதல்லயே நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் தேவையில்ல நீங்க மாட்டிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடச்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வரும் படத்தை வாழ்ற மாதிரி செத்து போன உங்களுக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேர கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே. இங்க வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8:01 போட்டுருக்காங்க. மணிக்கு 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல. ப்ரோ எல்லாம் கையில காசு தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வராங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்ல. நம்ம வந்து டாக்டர் ஃபோன் பண்ணா ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலங்கிறாரு. ஒரு அம்மா போனே எடுக்க மாட்டேங்கி. அட்மின் பிளாக்ல போக கேட்டா ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு அவர் ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்கிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டா ஓபிக்கு யார் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா கேட்டு பதில் கேட்டதே அவங்க பேரெல்லாம் ஓடி வந்துறாங்க. மேல அட்மின் பிளாக் போனா யாருமே இல்ல. 8 மணிக்கு வந்தோம். 10:30 நான் வெயிட் பண்ணா இருக்கோம். கடைசி யாருமே வரல. டாக்டர் யாருமே இல்லைங்க. யாரையிட்ட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.